வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம விருந்தினராக கலந்து கொண்டிருப்பவர் திட்டக்குடி செந்தில் மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவமனை எழும்பூரில் பணிபுரிகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சம்மர் சீசன்னாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமான்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல்லாம் இப்போது சம்மரில் வந்துட்டு குழந்தைகள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஐஸ்கிரீம் வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஜங்க் ஃபுட்டு தான். இது ஆக்சுவலாக அந்த உணவு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. ஏன்னா அதில் வந்து சுகர் அதிகமாக இருக்குன்றதால, இனிப்பு அதிகமாக இருக்குன்றதால அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு தான். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு, அந்த மாதிரி தான் அது. ஐஸ்கிரீமை வந்து பொதுவாக வந்து ஐஸ்கிரீம் வந்து எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓகே தான். அதையே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தோம்னாக்க அதனால் வந்து சீக்கிரமாக ஏர்லியராகவே வந்து சுகரு, இந்த மாதிரி ஒபிசிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்றதால ஏதாவது பின்விளைவுகள் வருமா? என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும்? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் வந்து எதன் மூலம் தயாரிக்கிறாங்கன்னா, அது வந்து ஃபுல்லாக வந்து மில்க் ஃபேட்டு, சுகரு, அதுக்கப்புறம் ஃப்ளேவர், இதுதான் வந்து இதை வச்சு தான் வந்து தயாரிக்கிறாங்க. இதில் என்னன்னாக்க சுகர் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்குது ஐஸ்கிரீமு. ஆனால் இது சாப்பிட்றதால வந்து அதாவது சளி பிடிக்கும் அப்படின்றது வந்து எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. இதை சாப்பிட்டா சளி வந்துடும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்து கரெக்டான வந்து தயாரிப்பு இல்லாத அந்த உணவாக இருந்துச்சுன்னா, அந்த ஐஸ்கிரீம் வந்து சரியாக தயாரிக்கலை அப்படின்னாக்க அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகி ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஆகலாம். இல்லை வந்து ஒவ்வாமை வரலாம் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது அந்த கலரிங் ஏஜென்ட்டும் அதனால் லாங் டைமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனால் வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இப்போ கேன்சர் போன்ற வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், கலரிங் அது லோ குவாலிட்டி கலரிங் அந்த பவுடர் அந்த மாதிரிலாம்னா சம்டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அண்ட் வந்து சுகர் பயன்படுத்தும் போது ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வந்து தடிமனாகிறதுக்கும் அதிகமாக வெயிட் போடுறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன நடக்கும் சார் அந்த குழந்தைங்களுக்கான பின்விளைவு? ஐஸ்கிரீம் பொறுத்தவரை ஒரு ஜங்க் ஃபுட்டு தானே, அதனால் வந்து அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னாக்க அப்போ என்ன ஆகும்னாக்க ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இந்த மாதிரி வரும். ஸோ அது என்னன்னாக்கா வந்து அந்த வெயிஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும், இடுப்பு அளவுலாம் வந்து அதிகரிக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து ஃபேட் வந்து அன்னெசரியாக ஃபேட் வந்து உடம்புல டெபாசிட் ஆகிறதால தான் அந்த ஒபிசிட்டி வர்றது. இது இல்லாமல் வந்து டயபிட்டிஸ் வந்து ஏர்லியராக வந்துடும். ஹைப்பர் டென்ஷன், அந்த இரத்த அழுத்தம், இதெல்லாம் வரலாம். இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நோய்களை வந்து தொற்றும் நோய், தொற்றா நோயின்னு ரெண்டாக பிரிப்போம். ஆக்சுவலாக வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு பிரிப்போம். இதில் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்னால் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக பரவிடும். அது வந்து இல்லை தண்ணி மூலமாக பரவலாம், கொசு மூலமாக பரவலாம், இல்லை வந்து டேரெக்டாகவே கான்டாக்டில் பரவலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் தான் வந்து இந்த உணவு வகையை வந்து சரியாக எடுத்துக்கலனாக்கா வர்ற பிரச்சனைகள் தான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸு. அது என்னென்னா ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், வந்து கார்டியாக் ப்ராப்ளம், கரோனரி ஹார்ட் டிசீஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு, இல்லை கேன்சர், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ஸு. இதெல்லாம் எதனால் வருதுனாக்க நம்ம ஒழுங்காக வந்து சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னாக்க, அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க, இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்காங்க, எதுவும் எக்ஸசைஸ் பண்ணலை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது ஒரு 100 கிராம் வந்து சாப்பிட்டா இவ்வளவு சுகர் அந்த கண்டென்ட்டில் இருக்குது, இதில் சாப்பிட்டா 200 கிராம் வந்து சாப்பிட்னா இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி ஐஸ்கிரீமில் 100 கிராம் சாப்பிட்டா எவ்வளோ கண்டென்ட் வந்து சுகர் இருக்குது சார்? இல்லை, 100 கிராம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 21 கிராம்ஸ் ஐஸ்கிரீமில் சுகர் இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ரெக்குயர்மெண்ட் யூஸ்வலாக ஒரு அடல்ட்டுக்கு வந்து 35 கிராம்ஸ் பர் டே, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் அந்த மாதிரி. அதில் வந்து ஃபுல்லாகவே இதுவே வந்து ஃபுல்லாக 21 கிராம்ஸ் எடுத்துப்போம். ஒரு ஸ்கூப், அதாவது ஒரு 100 கிராம்ஸ் ஐஸ்கிரீமில் 21 கிராம்ஸ் சுகர் இருக்கும்.
குழந்தைங்களாம் நிறைய இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூடுதலாக சில ஜங்க் ஃபுட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்களை சாப்பிடும்பொழுது அதிக சுகர் கண்டென்ட்டை உட்கொள்கிறாங்க. ஓகே, இதனால என்ன பிரச்சனை வரும் சார் குழந்தைங்களுக்கு? அதான் இதனால தான் அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வர்றது, இது ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ். அதாவது டயபிட்டிஸ்னால் வந்து ஏர்லியராகவே சின்ன வயசுலேயே வந்து சுகர் வந்துடும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து சர்க்கரை வியாதிகள் வருது நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லைங்க சார், அது வந்து ஆக்சுவலாக வந்து 2 டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு இருக்குது. டைப் 1ன்றது வந்து இன்சுலினே செக்ரீட் ஆகாததால் குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து அது வந்து சின்ன வயசுலேயே வந்துடும். 40 வயசுக்கு அப்புறம் தான் வரும் டைப் 2 டயபிட்ஸு. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து ஏர்லியராக 25 வயசு 30 வயசுக்குள்ளே வந்து சுகர் வந்துடும். இந்த ப்ரெசண்ட் சம்மரில் எல்லோரும் வந்து வெயிலை கட்டுப்படுத்துறதுக்கு, வெயிலேருந்து தணிக்கிறதுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது செய்யலாமா செய்யக்கூடாது? இந்த வெயிலை தணிக்கிறதுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, வெயிலை தணிக்கிறதுக்குன்னா ஒரு குளிர்ச்சிக்காக நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கீங்க கொண்டு வருமா, இல்லை உண்மையிலேயே குளிர்ச்சி ஏற்படுமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா? இல்லை, ஐஸ்கிரீமால் வந்து சளி பிடிச்சிக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஐஸ்கிரீமால் சளி பிடிக்குமான்றதுக்கு எதுவும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சதுன்னா அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கெலாம் நாங்கள் கொடுத்துட்டு வருவோன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்.